வாழ்கன்புடன் அனைவரும் நேராக வந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. ஆத்மாவாகி நாம் இருபுருவங்களுக்கு இடையாக இருக்கின்றோம். திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களில் எல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். நமது நினைவுகள் உருவமத்தியும் உடல் முழுவதும் இந்த ஒளியாற்றல் முழுமையாக
நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அவற்றை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்களுடைய உயிராத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையர்களை பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றலை பெற்று அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். நமது வாழ்க்கை துணையை பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். நமது குழந்தைகள் ஒரு சீக்கிரமாக பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். நமது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். நமது உறவுகள், அவர்கள் கற்புகள் மற்றும் அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி, பௌதீக பொருட்களுக்கு நன்றி, பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். தெளிவாக சிந்திக்கின்றேன். தெளிவான முடிவுகளை எடுக்கின்றேன். உற்சாகமாக இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இருக்கின்றேன். பொறுமையாக இருக்கின்றேன். அனைவரிடத்திலும் அன்பாக பழகுகின்றேன். அமைதியாக இருக்கின்றேன். நான் சக்தி மிக்கவன். நான் தன்னம்பிக்கை உடையவன்.
நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். எனது உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன. நான் செல்வ வளமுடையவன். நான் பணத்தை நேசிக்கின்றேன். ஒவ்வொரு உயிர்களையும் நேசிக்கின்றேன். என்னிடம் அபரிமிதமான பொருளாதாரம் இருக்கின்றது. நான் மகிழ்ச்சியாக உணர்கின்றேன். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து தலையிலிருந்து பாதம் வரை 3 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள். ஆனந்த விடியல் பயணத்துல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 16வது நாள் நம்ம இணைஞ்சிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த பயணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாலையில நம்ம எழுந்து 5 மணிக்கு ஒரு நல்ல வாழ்வியல் முறைகளையும் இதுல வந்து தொடர்ந்து இந்த பயணத்துல என்னெல்லாம் பார்த்துட்டு வரோம்னா தியானங்கள், நம்முடைய ஒளி தியானம், நம்முடைய ஒளியாக்கக்கூடிய தியானம். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்ரா தியானம், அதுக்கடுத்து நிஜமாக்கும் தியானம் பார்த்தோம். அடுத்து நாம் முதல் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல் 1ல வந்து நாம் யாரு, நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆன்மா அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா இது வந்து என்ன பதிவுகளோட வருது, மனம் அப்படிங்கிறது. அந்த மனதுல வந்து பாத்தீங்கன்னா ஆழ்மனம், வெளிமனம் அப்படின்றத பார்த்தோம். அப்ப வெளிமனம் அப்படிங்கிறது நம்மளை இதுக்கு எதிரா, ஆன்மீகத்துக்கு எதிரா, நல்லவற்றுக்கு எதிரா கொண்டுட்டு போகக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆழ்மனம் அப்படிங்கிறது இறை சக்தி உடையது, எப்பயுமே நம்மளை வந்து நல்ல வழி நோக்கி அழைச்சிட்டு போகக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்ச மனம் அப்படிங்கிற ஒன்று. இந்த பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலகம் முழுசும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய எண்ண பதிவுகள் தான். நாம எந்த அலைவரிசையில இருக்கிறோமோ அந்த அலைவரிசையில இருந்து அந்த விஷயங்களை நாம எடுத்துக்கிறோம். அப்ப அது மாதிரியான வாழ்க்கை சூழல், அது மாதிரியான மக்கள் எல்லாத்தையுமே நாம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து ஈர்ப்பு விதி. இந்த ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னா நாம எந்த ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். நமக்கு சரியானது கிடைக்கணும்னா தெளிவா கேட்கணும், சரியான முறையில அதை வந்து நம்பணும், அது கிடைத்த மாதிரியான உணர்வை வெளிப்படுத்தணும். இந்த 3 விஷயம் சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கிடைச்சிடும். ஒருவேளை இதை நீங்க எல்லாம் செய்யல அப்படின்னா நீங்க என்ன மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். என்ன மாதிரி அதிகமா பேசிட்டு இருக்கிறீங்களோ, என்ன மாதிரி அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஈர்ப்பு விதி மூலியமா நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது. அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து ஆழ்மன தியானம் பார்த்தோம். அடுத்து பிரபஞ்ச தியானம், நம்மளுடைய உடலை பற்றி பார்த்தோம். இந்த உடல் முழுசும் எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான உடல் உறுப்புகள், அந்த உடல் உறுப்புகளுடைய அற்புதங்கள், எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் ஒரு புதிரா இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்பும் ஒரு புதிர். ஏன்னா நாம என்னென்னமோ சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்ற எல்லாமே சத்துக்களாக மாற்றப்படுது. அது எல்லா சத்துக்களும் அதுவே எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது, தன்னைத்தானே எல்லாமே பண்ணிக்கிடுது அப்படின்றத பார்த்தோம். அப்ப இந்த உடல் குறித்த அறிவுகளை நம்ம பார்த்தோம். உடல் மொழிகள் பார்த்தோம். உடல் வந்து என்ன மாதிரி நம்ம கிட்ட வெளிப்படுத்தும், ஒரு சளியா வெளிப்படுத்துறது, இல்லது ஒரு டிசென்ட்ரி வருது, இல்ல வந்து உடல்ல ஒரு ஜுரம் வருது, இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு நம்முடைய சுகவனேஷ் சார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான சப்ளிமெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும், என்ன உடம்புக்கு தேவையான சோதனைகள் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா
இதுல வந்து ஆத்ம தியானம் பார்த்தோம். ஆன்ம தியானம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். இதுவரையும் நாம பார்த்திருக்க லெவல் 1, லெவல் 2 அதாவது நிலை 1ம், நிலை 2லயும் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம அடுத்த நிலை 3வது நிலைக்கு நம்ம போக போறோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலான புரிதல். இப்ப வந்து மனம் நம்மன்னா யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளுடைய உடலை பத்தி தெரிஞ்சிருச்சு. இந்த உடலை எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாருமே வந்து உடனடியா அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய குழுல இருக்கிற அந்த அட்மினுக்கு வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. நீங்க ஏதாவது டெஸ்ட் எடுத்திருந்தாலோ அல்லது டெஸ்ட் எடுக்காமலே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தாலோ அதை தெரியப்படுத்துங்க. இந்த விஷயங்களை நம்ம வரிசையா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்மளை பற்றி, நம்ம பற்றிய ஒரு தகவல்கள், அது எப்படி வந்திருக்கு, ஏன் நம்மளை சுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனந்த விடியல் நாள் வந்து 16. இந்த பயணத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்ம உலகம் அப்படின்னா ஒண்ணு இருக்குது. அது என்ன? ஆன்மான்னா என்ன? தலங்கள் அப்படின்னா என்ன? ஆன்ம உலகத்துல உள்ள விதிகள் என்ன? ஆகாய பதிவேடுகள் அப்படின்னா என்ன? ஜென்ம விதிகள் அப்படின்னா என்ன? தற்சுதந்திரம் அப்படின்னா என்ன? தேர்ந்தெடுப்பு அப்படின்னா என்ன? மறுபிறவினா என்ன? அதுக்கடுத்து உளப்பதிவேடு அப்படின்னா என்ன? இது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு இன்றைய பயணத்துல நம்ம பார்க்க போற விஷயங்கள். இப்ப ஆன்ம உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள் அதாவது நம்மள சொல்றோம் இல்லையா, ஆன்மா ஆவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிகள்னா நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டிய, அதாவது உடல் இல்லாத ஒரு தன்மை. அது வந்து ஒரு ஒரு ஒளியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த உலகத்தை வந்து ஆன்ம உலகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு உலகம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நம்ம யாருமே நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னா நம்ம பார்க்கல. ஆனா இது எல்லாம் ஒரு நம்பிக்கை. ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது? இன்னைக்கு அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்ம உலகத்தை பற்றி நம்மளுடைய நிறைய புராணங்கள்லயா இருக்கட்டும், இத்தனை 7 உலகம் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 7ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான நம்பர். ஏன்னா 7 உலகம் பார்க்கலாம். 7 வர்ணங்கள் பார்த்திருக்கிறோம். அது மாரி 7 சக்ராஸ் பார்த்திருக்கோம். இது எல்லாத்திலுமே இந்த 7 அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு எண்ணா இருக்குது. அதனால அது வந்து ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே எப்படி நீங்க உணர தான் வேணும். சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க கிடைக்கக்கூடிய தகவல்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கையை நம்மளால உணர முடியும். அது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் நான் உங்க கூட இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்ம உலகம்ங்கிறது நிறைய புராணங்கள்ல இந்த விஷயங்கள்ல நம்ம இது மாதிரி உலகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அப்ப சமீபத்துல எனக்கு ஒரு உண்மையான எழுதின ஒரு புத்தகம். ஒரு நபர்கள் ஒரு 2 பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. ஆனா அவங்க எழுதியிருக்கிறாங்க புத்தகத்த. சரிங்களா? அப்ப அவங்க எப்படி எழுதினாங்க அப்படின்னா, அவங்களுடைய 2 மகன்களுடைய உதவினால. அந்த 2 மகன்களும் இடையில வந்து அவங்களோட இருந்துட்டு இருந்தப்பயே, ஒரு குறிப்பிட்ட இளம் வயதிலேயே என்ன ஆச்சுன்னா, ஒரு கார் விபத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த 2 பேர் மூலியமா தானே எழுதுதல் அப்படிங்கிற அந்த முறை மூலியமா அவங்களுடைய உதவி தானே எழுதலாம். இவங்க பேனாவை எடுத்து ஒரு பேப்பர்ல வைக்க வேண்டியது மட்டும்தான் இவங்களோட வேலை. கொஞ்ச நேரம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய மூலமா அவங்களுடைய கருத்துக்களை அவங்க அதுல எழுதுவாங்க. அதுக்கு சில உதவிகள், சில வழிகாட்டுதல்கள்லாம் இருக்கும். தானே செய்யக்கூடாது நம்ம. அந்த மாரி முறையில அவங்க எழுதின அந்த புத்தகம், அது வழியா தான் நான் வந்து நெறைய விஷயங்கள படிக்கும்போது, நாம ஏற்கனவே புராணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் படிச்ச விஷயங்கள், அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், பகவத்கீதா, எல்லா புனித நூல்களையும், சித்தர்கள்லாம் சொல்லியிருக்கிற விஷயங்கள், இதையெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது, எல்லாமே ஒரு ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுது. சரி அது மட்டும் தானா? இன்னும் வேற இது ஏதோ ஒரு இதா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது, ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு ஒரு புக். அது வந்து ஆன்மாக்களின் பயணம் அப்படின்ற ஒரு புக். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் மைக்கேல் நியூடன் அப்படிங்கிற ஒருத்தர் டாக்டர் வந்து எழுதியிருக்கிறாங்க. நெறைய பேர் இன்னைக்கு ஒரு மருத்துவ முறை வந்திருக்கு. என்னன்னா, ஹிப்னாட்டிசத்துல உங்களுடைய வியாதிய சரி பண்றது. அது என்ன ஹிப்னாட்டிசம்னா, உங்கள ஆழ் உறக்க நிலை கொண்டு போய், உங்களுடைய ஆழ் மனதில இருக்கக்கூடிய அந்த பதிவுகள எடுத்து,
அந்த பதிவுகள எடுக்கும்போது நீங்க வந்து பிறந்த இதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. பிறந்ததுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? அப்படி பார்க்கிறப்ப நீங்க போன பிறவியில என்னவா இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி பிறவியில என்னவா இருந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயங்கள உள்ள போகும்பொழுது, அங்க ஏதாவது அந்த பாதிப்புகள் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது சார்ந்த உடல் பாதிப்ப இப்ப நீங்க பெற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அத எடுப்பாங்க. அப்ப அந்த மைக்கேல் நியூடன் அப்படிங்கிறவர் வந்து அது மாரி நெறைய நபர்கள ஹிப்னாட்டிசத்துக்குள்ள கொண்டு போகும்போது, அவங்க நெறைய பேர் அதுல வந்து ஒரு 27 பேர் சரிங்களா? 27 அந்த அந்த நபர்கள் வந்து வித்தியாசமானவர்கள். நெறைய பேருக்கு வந்து அ ஆன்மீகத்தில நம்பிக்கையே இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, இப்படி எல்லா தரப்பான மக்களையும் அதுல வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா எல்லாரும் சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஆன்ம உலகத்த பத்தி சொல்லும் பொழுது, அந்த போன பிறவிகள பத்தி சொல்லும்போது, எல்லாருடைய வார்த்தைகளும் ஒரே மாதிரியா இருக்கு. அவங்க சொல்ற விஷயங்கள் ஒரே மாதிரியா இருக்குது. அப்போ இது இது அவங்க சொல்றது உண்மை அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சு, அந்த விஷயங்களை எல்லாம் அவர் வந்து ஒரு புத்தகமா, ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகமா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அத எழுதியிருக்காரு. சரிங்களா? இது இது ஒரு பார்ட். நான் நம்புறதுக்கு இன்னும் ஸோ அது மட்டும் இல்ல. இன்னும் கூடுதலான நெறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாஸ்ட்ராமஸ் அப்படிங்கிற பத்தி புக் இருக்கு. இந்த லா ஒன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த புத்தகங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள், அந்த தகவல்கள்லாம் கேட்டோம் அப்படின்னா, ஆன்ம உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? தனியே இந்த மாரி ஏதாவது இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல அது ஒரு பார்ட், ஒரு பகுதி. எப்படி இந்த ஆகாயம் இருக்குதோ, அதே மாரி அது ஒரு பகுதியா இருக்கும். அப்ப அந்த பகுதிய பற்றிய அதுல இருக்கக்கூடியவங்கலாம் இந்த மாரி ஒரு ஆன்மாக்கள் அப்படிங்கிறது என்ன? ஆன்மானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது இது வந்து எப்படி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா அப்படிங்கிறது இறை துகள். நான் நேத்தே சொன்னேன். அதாவது ஒரு ஊசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஊசியோட முனையில வெடிச்சு சிதறுனா ட்ரில்லியன் பீஸ். சின்ன சின்ன பீஸ் வருதுல்ல. அந்த ஊசி தான் இறைவன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து சின்ன சின்ன பீஸா பிரிஞ்சு போணுச்சுல்ல, அது எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 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 துகளா அதுலேருந்து பிரியுது. அதுலேருந்து இன்னும் வெடிக்குது. அப்படி வெடிச்சு சிதறின ஒரு பார்ட் தான் ஆன்மா. அதுல ஒரு ஆள் தான் நம்ம. அதுல ஒரு பார்ட் தான் நம்ம. அப்போ இந்த ஆன்மாக்கள் வெடிச்சு சிதறின ஆன்மாக்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, என்ன நினைக்குதுன்னா, திரும்ப அதே அந்த முழு வடிவத்த போய் சேரணும்னு நினைக்குது. அங்க சுழன்றுகிட்டு இருக்க அந்த முழு வடிவத்த இயல்பாவே அதனுடைய அ நோக்கம் என்னவா இருக்குன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உயிர புடிச்சு வச்சு தண்ணிக்குள்ள அமுக்கணும்னா, அதோட இயல்பான இது என்னவா இருக்கும்? அதுலேருந்து வெளில வரணும். தப்பிச்சு வெளில வரணும். இப்ப எல்லா உயிர்களும் எதுக்காக ஒ ஒவ்வொருத்தர்ட்டேருந்தும் அந்த உணவு சங்கிலிலயா இருக்கட்டும், எதுலயா இருக்கட்டும், எல்லா உயிர்களுடைய வாழ்க்கையில முதல் குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, தான் பாதுகாப்பா வாழணும். உயிரோட வாழணும். சரிங்களா? தன்னுடைய சந்ததியினர் நல்லா இருக்கணும். இந்த ஒரு எண்ணம் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கும். அது இயல்பான ஒரு எழுச்சி, மன எழுச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மனசுன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆன்மா. ஆன்மா கூட இருக்கிற பதிவுகள், எண்ணங்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆன்மா எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறை துகள்களா இருக்கிற இந்த நம்ம எல்லாருமே மீண்டும் அந்த இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஆன்மாவுடைய முக்கியமான மன எண்ணம். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மன எண்ணத்தினால அவங்க எல்லாமே சிதறி இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிதறி இருக்குது. சரிங்களா? எல்லா இடத்துலயும் அப்படின்னா பாத்துங்க அது பலாயிரம் ட்ரில்லியன் கணக்குல சொல்லிட்டோம் அத. அதுவே ட்ரில்லியன் அதான் சொல்லும்போது, அது எல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கிற இந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் இறைவனை அடையணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கமா இருக்கு. அங்கிருந்து அடைய முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, அது அப்படி போணுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல அதால போக முடியல. ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் மாரி இருக்குது. அதுக்கு மேல அதுக்கு தெரியல. போக முடியாத சூழலா இருக்கு. அப்போ எல்லாத்தையும் வழிநடத்துறதுக்கு அங்க ஒரு இதுலயே ஒரு கொஞ்சம் வளர்ந்த ஆன்மா, கொஞ்சம் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பேசும்போது அதுல வந்து அது வந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சது அப்டின்னா என்ன அர்த்தம்? பேரான்மா அப்டின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஒவ்வொரு நிலையிலயும் ஒரு பேரான்மா வச்சிருக்காங்க. அதாவது இத வந்து தளங்களா பிரிச்சுக்கோங்க. இந்த அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சும்மா சொல்றேன் வான்வெளியில நீங்க இதுலேருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் போயிட்டே இருங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எதையுமே நம்மளால ஒரு அளவீடு வரணும்ல. அதுக்காக ஒரு அளவீடுக்காக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 7 பிரிவுகளா இருக்கு. 7 தளங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 தளங்கள்ல அடியில இருக்கிறது 7வது தளம் வந்து பார்த்தீங்க. அதாவது முதல் தளம் அப்படிங்கிறது ரொம்ப அடியில இருக்கக்கூடியதா இருக்குது. 7வது தளம்ங்கிறது ரொம்ப உயர்வு கடைசியா இருக்குது. இந்த 7 தளங்கள்லயும் ஒரு தளங்கள்லயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 படிநிலை. அதாவது இந்த ஒரு தளத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிலேயே வந்து வந்து ஒரு 9 அறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்னதா அறைகள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்குவோம். 9 அறைகள்னா நீங்க உடனே இப்படி கற்பனை பண்ணக்கூடாது. சார் அங்க ஏதாவது கட்டடம்லாம் பில்டிங் வச்சிருக்காங்களா? எதால கட்டுனாங்க? அப்படிலாம் கிடையாது. அது வெட்ட வெளி.
பொதுவா இருக்குது, வெட்ட வெளியா இருக்குது. அந்த வெட்ட வெளியில நாம வந்து ஒரு பிரிச்சுக்கிறோம். அதாவது அந்த வெட்ட வெளிக்குள்ள நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போகும்போது நம்மளால ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் தான் போக முடியுது. நம்மளுடைய குவாலிட்டிக்கு. அதுக்கு மேல நம்மளால போக முடியல. அப்ப சில அதுக்கு உபகரணங்கள் தேவைப்படுது. அதையெல்லாம் போட்டுட்டு போனா அடுத்த ஸ்டேஜ் போகலாம். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி புரிஞ்சுக்கோங்க. அப்ப 7 தளங்கள்ல ஒவ்வொரு தளங்கள்லயும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 படிநிலைகள் இருக்கு. அதான் 9 அறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 அறைகள் இருக்கு ஒவ்வொரு தளத்திலயும். இந்த 9 அறைகள் ஒவ்வொரு தல இப்போ ஒரு ஆன்மா அங்க இருக்குது அப்படின்னா, என்ன இதுல இருக்குன்னா, ஒரு வெண்ணிறமான ஒளியா தான் அது இருக்கும். இந்த ஒளிங்கிறது ஒரு இறைவனுடைய முக்கியமான ஒரு நிலை. சரியா? தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, கருணைன்னு சொல்லுவோம். இறைவனுடைய அந்த இறைவன் இருக்குல்ல, அந்த இறைவனுடைய தன்மை நிலை என்னன்னா ஒளி. அதனுடைய தன்மை என்னன்னா அன்பும், கருணையும். இதுதான் அந்த இறைவனுடைய இறைவனா நீங்க போய் அடையணும். நான் இறைவனை அடையணும்னா, நீங்க இது 2ஆ மாறணும். ஒளியாவும், அன்பும், கருணையாவும் மாறணும். இது 2ம் இல்லாதனால தான் இந்த எல்லா ஆன்மாக்களும் அதது அப்படியே பிரிஞ்சு தானா வளர்ந்து பல சிக்கல்கள் உட்பட்டு, அதது அப்படியே வளர்ந்துட்டே இருக்குது. சரிங்களா? அது அது எல்லாத்துக்கும் அதனுடைய நோக்கம் என்னன்னா, அதனுடைய முதன்மையை அடையணுங்கிறது தான் நோக்கம். அப்போ இந்த தலங்கள கடந்து போகணும். 7 தலங்கள கடக்கணும். 7 தலங்கள்ல உள்ள 9 நிலையும் கடக்கணும். இப்ப நான் சொன்ன மாரி முதல் 1, 2, 3 தலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப லோவான ஆன்மாக்கள். அதாவது அது எண்ணங்கள்ல வந்து இன்னும் முன்னேறாம இருக்கும். ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப மோசமான குணங்கள் கொண்டதா இருக்கும். அந்த மாரிலாம் 1வது தளத்துல இருக்கிற ஆன்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அதோடைய சக்ராஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, முதல் சக்ராவ தவிர அடுத்த சக்ரா இன்னும் ஆக்டிவேட்டே ஆகல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரியான நிலையில உள்ள ஆன்மாக்கள். அப்ப 1, 2, 3 வந்து பார்த்தீங்க அதுல உள்ள எல்லாமே என்னன்னா, இந்த 2 சக்ரா, இந்த 3 சக்ராக்குள்ள இருந்து அதிக தப்புகள பண்ணி, அது மாரி செஞ்ச ஆன்மாக்கள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா, இந்த 3 தளத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப 4வது தளத்தினுடைய அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் வளர்ந்த ஆன்மா, கொஞ்சம் புரிந்த ஆன்மா, அதனுடைய தன்மையை அளந்த ஆன்மாக்கள வந்து நம்ம அந்த 4வது தளத்துல நம்ம சொல்லலாம். இந்த 4வது தளத்துல வந்து 5 நிலைக்கு மேல போகும்போது, அந்த ஆன்மாக்கள்ட்ட ஒரு நல்ல பக்குவ நிலை இருக்கு. அந்த ஆன்மாக்கள் வந்து மற்ற உயிர்கள் மேல அன்பு செலுத்துறாங்க. மற்ற உயிர்கள வந்து மதிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்குது. அவங்க கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஆன்மாக்கள்ட்ட இருக்கும். எங்க 4வது தளத்தினுடைய 5வது நிலைக்கு போறோம். 5வது தளம் போனா அந்த ஆன்மாக்கள்லாம் இன்னும் மெச்சூர்டான ஆன்மான்னு சொல்லலாம். 5வது தளத்துல இருக்கிற ஒரு ஆன்மாலாம் ரொம்ப மெச்சூர்டான ஆன்மான்னு சொல்லலாம். ஆனா அந்த ஆன்மாக்களும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் அந்த 5வது தளத்துடைய 5வது நிலைக்கு மேல போறப்பதான் அதனுடைய இன்னும் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இன்னும் பக்குவ நிலை இன்னும் அதிகமாகுது. அது கீழே அந்த 5வது தளத்தினுடைய 4வது அறைன்னு வச்சுக்கோங்களேன். 4வது அறையிலேருந்து 4வது தளத்தினுடைய அந்த 9 அறைகளுமே எப்படி இருக்கப்பட்டது? அதுலயும் 4வது தளத்தினுடைய 5 அறைகளுக்கு முன்னாடி 4வது அறை, 3வது அறை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓரளவு லைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4வது தளத்தினுடைய 5வது அறைக்கும் பிறகு 5வது தளத்தினுடைய அந்த 5 நிலைக்கு மேல இருக்கு இல்லையா? அது வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்ல பக்குவமான நிலை அடைந்த ஆன்மாக்களா அவங்கலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க அடுத்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் இத பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த ஆன்மாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரியான நிலையில இருக்கிறாங்க. அடுத்து 6வது நிலையில இருக்கிற ஆன்மாலாம் ரொம்ப முழுமையான நல்ல ஒரு மெச்சூர்ட் அடைஞ்ச, பக்குவம் அடைந்த, உணர்ந்த ஆன்மாக்களா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? அந்த ஆன்மாக்களுக்குள்ள உள்ள சுதந்திரம் என்ன? 6வது தளத்துல, 5வது தளத்தினுடைய உள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் எல்லாருமே என்ன பண்ணனா 5ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 6வது அறைகளுக்கு போகலாம். அங்க இருக்கிற ஆன்மாக்கிட்ட அனுமதி வாங்கி. அது மாரி அவங்க கீழ வந்து அனுமதி வாங்கிட்டு கீழயும் வந்து பார்க்கலாம். எங்க வேணா வரலாம். 5வது தளத்துல உள்ளவங்க. ஆனா 4வது தளத்துல இருக்கிற ஆன்மாக்கள் என்ன பண்ணலாம்னா, அனுமதி வாங்கி அவங்களுடைய அடுத்து மேல இருக்கிற படிநிலைகள் மட்டும் தான் போக முடியும். தேவை ஏற்பட்டால் சரியான இதா இருந்தா 5க்கு போகலாம். ஆனா கீழ எல்லாம் அவங்களால வேற எதுக்கும் போக முடியாது. சரிங்களா? வேற அவங்க அவங்க அங்க தான் இருக்க முடியும். ஆனா 5, 6, 7வது தளத்துல இருக்கிற ஆன்மாக்கள்லாம் எந்த தளத்துக்கு வேணாலும் வரலாம், போகலாம். ஆனா அதற்கான அந்த பேரான்மாக்கள்ட்ட அவங்க அனுமதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்துல. அந்த ஆன்மாக்கள் பேசியிருக்காங்க. நாங்க வந்து அப்படிதான் இருக்கிறோம். இப்ப இந்த பேசின 2 பேருமே 6வது தளத்துல இருந்துட்டு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு ஆன்மா புவி வாழ்க்கையை முடிக்குது அப்படின்னா அதை அழைச்சிட்டு போறதும் அதை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அது வந்து ஒரு அதிர்வுகளோட வரும். ஏன்னா இந்த வாழ்க்கையில இருந்து திடீர்னு அது வந்து விடுபடுறதுனால அதனால அதை ஏத்துக்க முடியாது. இப்படி இருக்கிறோமே நான் எப்படி வர்றது போறேன்னு அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒரு பக்குவ நிலையை அடைய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆன்மாக்களும் தயாரா இருந்து அவங்களை அழைச்சிட்டு போற வேலையை தான் அவங்க அப்படி பிரிச்சு பண்றாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கு. 9 நிலைகள்ல அந்த 9வது நிலை 9வது தளத்துல இருக்கிற அந்த 9வது நிலையை தாண்டறப்பதான் இறைவனுடைய நிலைக்குள்ள போக முடியும். அதுவரை யாரும் அவங்களால கூட அங்க இறைவனை பார்க்க முடியாது. அந்த ஆன்மாக்களால கூட இறைவனை பார்த்திருந்தா தான் அந்த ஆன்மாக்கள் வந்து போய் சேர்ந்திருப்பாங்களே. இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த இறைவனை காண முடியாதனால தான் அவங்களாம் அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்ப இறைவனை காண முடியாது. இப்போ நான் போனா இப்ப எப்படி தலம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 6வது தளத்துல இருக்கிற ஒரு ஆன்மா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாதையெல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஒரு இடத்துக்கு மேல அந்த பாதை தெரியாதா? இப்ப எப்படி நமக்கு வந்து இப்ப பூமி மட்டும்தான் தெரியுது. நம்மளால இப்ப இந்த ஆன்ம உலகத்தை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அதனால நம்ம என்ன சொல்றோம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் அவங்களும். அந்த 6வது தளத்துல இருக்கிறவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தளமா ஒவ்வொரு படிநிலை போறாங்களா, அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. அவங்க படிநிலையே தாண்ட முடியாது. அவங்க வந்து 6வதுல 5வது அறையில இருக்கிறாங்க அப்படின்னா, 5வது அறையோட எண்ட் வரைக்கும் போவாங்க. 6வது அறையில கொஞ்சம் மங்கலா தெரியும். அதுக்கு மேல அந்தந்த தெரியாத அவங்களால போக முடியாது. அவ்வளவுதான் அவங்களுடைய உலகம்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. எப்ப அவங்க வந்து முக்தி அதாவது அந்த பக்குவ நிலை அடையிறாங்களோ, அப்ப அவங்களுக்கு அந்த வெளிச்சமாகும். அந்த இடத்துக்கு அவங்களால போக முடியும். அங்கிருந்து அந்த ஆன்மாக்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, இப்ப நமக்குன்னா ஒரு ஒரு வருஷம் அப்படின்னா 365 நாள், ஒரு நாள்னா 24 மணி நேரம் நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம். நம்ம தான் வச்சிருக்கணும். இப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் ஏதாவது இருக்குதா? ஏதாவது இதுதான் இந்த இதெல்லாம் டைம்லாம் ஏதாவது உண்மையானா அதெல்லாம் உண்மை கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அங்க வந்து பல யுகங்கள் ஆகும். அவங்க அடுத்தடுத்த நிலையை முன்னேறி போகணும் அப்படின்னா, பல யுகங்கள் ஆகும். சரி இப்ப பல யுகங்கள் ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் எப்படி சீக்கிரமா நான் இறைவனை அடையிறது? என்னுடைய மூலத்த நான் எப்படி அடையிறது? அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு உடல் எடுத்து, கீழ போயிட்டு ஏதாவது ஒரு உடல் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? அந்த உடல எடுத்து நீங்க அந்த உடல் மூலியமா அந்த உங்களுடைய அ இந்த விளைவுகளை அத வளர்த்துக்கிட்டு, உங்களுடைய தன்மைகளை வளர்த்துக்கிட்டு, அதன் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறைவனை சீக்கிரமா அடையலாம் அப்படின்னு சொன்னதுனால, அவங்க விருப்பப்பட்டு ஒவ்வொன்னா எடுக்குறாங்க. அப்படி முதல்ல எப்படி நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லு, மண்ணு அப்படியே செடிகள், அப்புறம் ஒரு உயிரு, ஒரு செல் உயிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த நிலைகள்ல அந்த ஆன்மாக்கள்லாம் ஒவ்வொரு நிலையா முன்னேறி, அ இன்னமும் சில ஆன்மாக்கள் கல்லாவும், மண்ணாவும், செடிகளாகவும் எல்லாத்துலயும் அந்த ஆன்மாக்கள் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தான் சில ஆன்மாக்கள் முன்னேறி இன்னைக்கு என்னவா வந்திருக்கோம்னா மனிதரா வந்திருக்கோம். இதுதான் கடைசியான ஒரு நிலை. இந்த மனிதராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப நீங்க சரியான முறையில வாழலன்னா, இதுவே பல பிறப்புகள் நீங்க எடுத்துட்டே இருக்கிறீங்க. பல 1000, பல 100 பிறவிகள் நம்ம மீண்டும் மீண்டும் மனிதராகவும் எடுத்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நாம இன்னும் அந்த பக்குவ நிலையை அடையல அப்படின்னா. பக்குவ நிலை இப்பயாவது புரிஞ்சுட்டு நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, இதோட முடிஞ்சுது. இப்ப அடுத்த கட்டமா நம்ம நேரா என்ன பண்ணலாம்? இறைவாற்றலை அடையக்கூடிய நிலைக்கு போயிடலாம். இப்போ நாம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படி நீங்க உடனே ஓ இந்த ஆள்லாம் இவர் இந்த தளத்துல இருக்காரு இவரெல்லாம் இந்த தளத்துல இருக்காருன்னு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. நம்ம எந்த தளத்துல நம்மளுடைய நிலை என்னவா இருக்கு? அப்ப நாம இங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்க போறோம். சரி நல்ல வேலை. இன்னைக்கு நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல விஷயங்களை நம்மளுக்குள்ள பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற அந்த ஆள் மனசனுடைய இணைப்போட வந்துட்டோம். இந்த ஆள் மனசு எப்பயுமே எதோட கனெக்டா இருக்கும்னா, தன்னுடைய ஆன்ம உலகத்தோட கனெக்ட்ல எப்பயுமே இருக்கும். இந்த ஆன்ம உலகத்துல யாரெல்லாம் இருப்பாங்க இந்த ஆன்மா கூட அப்படின்னா, அந்த ஆன்மாக்கள் இருப்பாங்க. அவங்க கூட பேரான்மாக்கள் இருப்பாங்க. இந்த ஆன்மா வந்து நான் சொன்னேன் இல்லையா, வெடிச்சு சிதறினதுன்னு. அப்ப ஒரு ஆன்மா 2ஆ பிளந்திருக்கும். இரட்டைத்தன்மை. அப்ப அதோட துணை ஆன்மான்னு பேரு அதுக்கு. அந்த துணை ஆன்மாவும் எங்கே இருக்கலாம், அதுவும் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கலாம். அப்ப அவங்க 2 பேரும் அ முன்னேறி இந்த முழு பக்குவ நிலை அடைஞ்சு போறப்ப, இப்ப வந்து ஒரு ஆன்மாவுடைய துணை ஆன்மா என்ன பண்ண கிடுகிடுன்னு பக்குவ நிலை அடைஞ்சு 9வது நிலைக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. 9வது தளத்துக்கு போயிட்டு. அது 9வது அறைக்கே போயிட்டு அடுத்து அடுத்து இறைவனை பார்க்கலாமா அப்படின்னா, அதனுடைய துணை ஆன்மா வந்தா தான் போகலாம். இல்லைன்னா அதுவரையும் அங்க அது வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த 9வது நிலையிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த தன்மையா இருக்குது அங்க. அப்ப ரைட் அப்ப வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். அப்ப இது என்ன பண்ணும் பார்த்துட்டே இருக்கும். ஐயோ! நம்ம ஆள் ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்கானே, இன்னும் கீழ போயிட்டே இருக்கானே அப்படின்னு நினைச்சதுன்னா, அது உடனே மீண்டும் இவங்கள காப்பாத்துறதுக்காக பிறக்கும். இவங்க இந்த அன்புக்குரிய ஆன்மாவ
சரி பண்றதுக்காக அது பிறந்து அவங்க கூட வாழ்ந்து அதை கொண்டு போற வேலையை பண்ணக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆன்மாக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னை வந்து இறைவனுடைய மூலத்தினுடைய போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாம் பண்றாங்க. ஆன்மாவா இருக்குது. இப்ப இந்த ஆன்ம உலகத்துல உள்ள விதிகள் எப்படி இருக்குது அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சமம். அங்க எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. அந்த ஆன்மாக்கள்ல ஆண் பெண் என்ற இதுவுமே கிடையாது. ஆன்மாவுக்கு ஆண் ஆன்மா பெண் ஆன்மான்லாம் கிடையாது. ஒரு ஆன்மா என்னவா வேணாலும் பிறக்கலாம். ஆணாவும் பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். அதெல்லாம் அவங்கவங்களுடைய முடிவு. சரிங்களா? அனைவரும் சமம் அங்க. இறை ஆற்றல் அப்படின்றது ஒண்ணே ஒண்ணுதான். இறைவன் அப்படிங்கிறது ஒரே ஒரு சக்தி தான் அங்க இருக்குது. செயலுக்கான ஒவ்வொரு ஆன்மாக்களும் தங்களுடைய செயலுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிச்சாகும். அவ்வளவுதான் அதுல உள்ள இதே. வேற எந்த பாகுபாடும் அங்க கிடையாது. எல்லாருமே இறைவனுடைய ஒரு துகள் தான். சரிங்களா? அப்படிதான் அங்க ஆன்ம உலகத்துல இருக்குது. ரொம்ப சுதந்திரமா நீங்க போகலாம். யாரும் உங்க யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. அந்த ஆன்மாக்களுக்கு தகுந்த பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்க அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. போகும்போது இந்த இந்த புவி வாழ்க்கையை முடிச்சு வர்றப்ப வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்ம உலகத்துக்குள்ள போறப்ப ஓ இவ்வளவு பண்ணியிருக்காப்பா நீ வந்து 2வது தளத்துக்கு போ இல்ல நீ 3வது தளத்துக்கு போ அப்படின்ற அந்த பதில் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அது கிடைச்ச உடனே அவங்க அதுக்கு போயிடுவாங்க. போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆன்மாக்களும் இருக்கிறாங்க. நான் போக மாட்டேன்னு சொல்ற முடிவும் இருக்கு. போகாம எங்க இருப்பீங்க? இங்கேயும் வர முடியாது. உடம்பு இல்ல. உடம்பே முடிச்சாச்சு. அப்ப அவங்க இடையிலே அரூபமா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள் தான் இந்த ஆன்மாவுக்குள்ள நடக்கிற விஷயம். இந்த ஆன்ம உலகத்தில் உள்ள விதிகள் அப்படிங்கிறது அங்க உள்ள கடவுளுடைய விதிகள் ரொம்ப கச்சிதமா இருக்குது, கரெக்டா இருக்குது, நியாயமா இருக்குது. அங்க எந்த பாகுபாடும் இல்லை. இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த பூமியில இருக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நம்மளா வகுத்துக்கிட்ட அந்த விதிகள். இதெல்லாம் நாமளா வகுத்துக்கிட்ட விதிகள். ஒவ்வொருத்தரும் இங்க வந்து வரி செலுத்துறோம், அது பண்றோம், வயசு வலிமையில் அதிகமானவன் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் இந்த ஆன்மா வந்து தன் எந்தெந்த இடத்துல இருந்து வந்துச்சோ, தான் வந்து என்னத்துக்காக வந்துச்சோ அதையெல்லாம் மறந்துட்டு, அது பாட்டுல ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கான விளைவுகளை அது செஞ்சு அது என்ன பண்ணுதோ அதுக்கான விளைவுகளை அதை அனுபவிச்சாகும். இங்க நிறைய காசு பணத்தோட ஒரு ஆள் இருக்கலாம், நிறைய அதிகாரத்தோட ஒரு ஆள் இருக்கலாம். அவர் வந்து அங்க அதிகாரத்துல ஏற்கனவே பல பிறவிகளை அதிகாரத்திலான வீணா போன ஒரு ஆளா, அந்த அதிகாரம் தன்மை அன்பு தன்மை வந்து ரொம்ப இல்லாம அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இதுல வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக அவருக்கு அதிகாரம் அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல அவர் பாஸ் ஆகுறாருன்னு பார்த்தா அதை தவறா பயன்படுத்தினாரு அப்படின்னா அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப திரும்பவும் ஒரு பல பிறவிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் நிறைய செல்வ வளம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த செல்வ வளத்தை சரியா பயன்படுத்துறாரா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த செல்வ வளத்தை தவறா பயன்படுத்தினாருன்னா அவ்வளவுதான். அவர் தவறான செயல்களுக்கு பயன்படுத்துறாரு. ஒருத்தருக்கு ரொம்ப ஏழ்மையா கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் ஏழ்மையா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏழ்மையா இதுல யாரும் கொடுக்கல, அவங்கவுங்க எடுத்துட்டு வந்தது. ஏன் ஏழ்மையை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதன் மூலியமா நான் சீக்கிரமா முன்னேறணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்க வந்து அந்த ஏழ்மையை காரணம் காட்டி இன்னும் மோசமா போறாங்களா இல்ல நல்லபடியா வளர்றாங்களா? அதுதான் அங்க உள்ள அவங்களுக்கான டாபிக்கே அதுதான். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி வந்து அங்க வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இப்ப இந்த ஆகாய பதிவேடுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆகாய பதிவேடு அப்படின்னா நம்ம எப்படி நம்ம மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள பதிவாகுதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் செப்பரேட்டா அங்க ஒரு பதிவு இருக்குது. எதுல? அந்த யூனிவர்ஸ்லயே இருக்குது. சரிங்களா? அந்த அந்த பதிவுகளை வந்து வேற ஒரு ஆன்மா படிக்க முடியாது. இப்ப இந்த ஆன்மா நான் சொல்றேன் எனக்கு உள்ள பதிவை நான் மட்டும்தான் படிக்க முடியும். வேற ஆன்மா படிக்க முடியாது. ஆனா பேரான்மாவுடைய உதவினால இல்ல அவங்கள்ட்ட பர்மிஷனோட அந்த இதை வந்து அவருக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒழிய மற்றபடி வேற எதுக்காகவும் மற்றவங்க தெரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களோட பதிவுகள் என்னன்னு பார்க்கவே முடியாது. இதுதான் ஆகாய பதிவேடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுல எல்லா விஷயங்களும் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆன்மாக்களுடைய பதிவுகளும் அதுல இருக்கும். ஆனா அந்தந்த ஆன்மாக்கள் தான் அதை பத்தி பார்க்க முடியும். ஆன்மாவினுடைய ஒவ்வொரு பதிவுகளுமே அதுல இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஜென்ம விதிகள் அப்படின்னா என்னன்னா பிறக்கும் போதே நம்ம ஏற்படுத்திக்கிட்ட விதிகள். நாம பிறக்கிறப்ப என்ன விதிகள்? இந்த ஆன்மா வந்து நான் வந்து இப்போ 4வது தளத்துல இருந்திருக்கேன் இல்ல 5வது தளத்துல இருந்திருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து சீக்கிரம் போகணும். என்ன பண்றது? இப்ப ஒரு அதுல ஒரு விதி இருக்கு. அதாவது 5வது தளத்தினுடைய 5 அறைகளுக்கு கீழே இருக்கிற ஆன்மாக்கள் இங்க பிறக்கிறாங்க அப்படின்னா பிறந்து தவறுதலான அவங்களுடைய தேர்வு வந்து சரியான முறையில வாழாம விட்டுட்டாங்கன்னா அவங்க இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 3வது தளத்துக்கும் போவாங்க, 2வது தளத்துக்கும் போகலாம், 1வது தளத்துக்கும் போகலாம். ஆனா 5வது தளத்தினுடைய 5 நிலைக்கு மேல இருக்கிற ஆன்மாக்கள் வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப மோசமா போக மாட்டாங்க. அப்படி மோசமா போனாங்கன்னா இங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், மீண்டும் அவங்க ஆன்ம உலகத்துக்கே போயிடுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. 5வது தளத்தினுடைய 5 நிலைக்கு மேல இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு என்ன அப்படின்னா, அவங்க ஏற்கனவே அங்க என்னவா இருக்கிறாங்களோ, எந்த தளத்துல இருக்கிறாங்களோ, அதை விட்டு கீழ போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் 5வது தளத்தினுடைய 5 நிலைக்கு கீழ இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. தப்பா பண்ணுனா இன்னும் மோசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம நெகட்டிவ் மார்க் குடுப்பாங்கல்ல, தேர்வுல எல்லாம். நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற மார்க்கும் குறைஞ்சு போடும்ன்ற நிலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இருக்கும். யாருக்கெல்லாம் 5வது தளத்தினுடைய 5 நிலைகளுக்கு கீழ இருக்கிறவங்க. அப்ப அவங்கலாம் யார் இருக்கா? அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முழுசுமா அவங்க கிட்ட இந்த உணர்வுகள் அ அன்பு, கருணைங்கிற விஷயமே இல்லாம வேறெல்லாம் இருக்கும். கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும், மத்தவங்க மேல வன்மம் காட்டிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாரியான உணர்வுகள் எல்லாம் தான் மோசமான உணர்வுகளா அவங்க கிட்ட இருக்கும். மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. நியாயமே பார்க்க மாட்டாங்க. அநியாயமா பேசுவாங்க. தான் தனக்கு தன்னுடையது அப்படிங்கிறதுல மட்டும் சுயநலம் மேலோங்கி இருக்கும் அவங்க கிட்ட. சரிங்களா? சுயநலம் மேலோங்கி இருக்கும். எல்லாமே ஆன்மீகத்துக்கு எதிரா இருக்கும். கடவுளே இல்ல, இந்த விதிகள் எதுவுமே இல்லன்னு அவங்க சொல்லுவாங்க. அ அகம்பாவம், அகங்காரம்லாம் மிகப்பெரிய அளவுல அவங்க கிட்ட இருக்கும். இந்த மாரியான தன்மைகள்லாம் அதிகமா இருக்குது. அந்த மாரியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கலாம் என்ன இருக்காங்கன்னா, எல்லாருமே இந்த நிலைக்குள்ள எங்கிருந்தோ வந்திருப்பாங்க. ஆனா வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இத மறந்துட்டு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆச்சு? திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்கணும் அவங்க. அவ்வளோதான். இந்த இந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்க பிறவிகள் பல பிறவிகள் எடுக்கிற மாரி இருக்கும். எப்பயோ ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிறவியில அவங்க இந்த வழிக்குள்ள வருவாங்க. இந்த வழிக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவங்க நல்ல விஷயங்களை எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த ஆன்மா முதிர்ந்த நிலையை அடைய ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறம் தான் அது போகும். நீங்க இந்த ஆன்மாக்கள் ஏன் இந்த மாரி பண்ணுது அப்படிங்கிறத இந்த லெவலுக்குள்ள கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் ஒரு 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 முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயங்கள் மட்டும் உங்கள்ட்ட குடுக்குறேன். அப்போ ஒரு ஆன்மா பிறக்குது அப்படின்னா, அது என்ன விதிகளோட பிறக்குது அப்படின்னா, அது என்ன ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, தன்னுடைய நிலை என்னன்னு தெரியுது. தான் அங்க இருக்கும்போது, இப்ப ஆன்ம உலகத்துல இருக்கிறப்ப, அந்த ஆன்மாவுக்கு தன்கிட்ட இருக்கிற எல்லா தவறுகளும் தெரியும். தனக்கு எதெல்லாம் மோசமானதா இருந்துச்சு, நான் இத தப்பு தப்பு பண்ணுவேன்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். அங்கிருந்து அவர்களால இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகள், எந்த ஜென்மம் எடுத்துச்சோ, அது எல்லாத்தையும் பார்க்க முடியும். அவங்க என்ன பேசுறாங்களோ விஷயங்கள்லாம் கேட்க முடியும். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது உங்கள்ட்ட? கன்வே பண்ண முடியாது. நீங்களும் பார்க்க முடியாது. நம்மளாலயும் பார்க்க முடியாது. அப்போ இது எல்லாம் எப்படி நாம வேண்டுறோம், கடவுள்ட்ட வேண்டுறோம். எப்படி போகுது அப்படின்னா, இவங்க அந்த பேரான்மாக்கள் வழியா போகும். அது எப்படின்னா, சூரியனுடைய ஒளி கதிர்கள் எப்படி வருது? எத்தன லட்சம் கதிர்களா அது வருமோ, அதே போல அவங்களுடைய எண்ணங்கள் அந்த ஒளி கற்றைகளா தான் நம்மளை நோக்கி வரும். நாம வேண்டுறதும் அவங்க கிட்ட அதே மாரி ஒளி கற்றைகளா தான் போகும். சரிங்களா? அப்படிதான் இருக்குது. அப்போ அந்த ஜென்ம விதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம அங்க இருக்கும்போது, சரி நம்ம இது மாரி போகணும். இந்த மாரியான டாபிக் எனக்கு எனக்கு நான் பல பிறவி எடுத்திருக்கேன். ஆனா என்னால பொறாமைய ஜெயிக்க முடியல. பல பிறவி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அகங்காரத்த ஜெயிக்க முடியல. இப்படிங்கிறதெல்லாம் அங்க தெளிவா தெரியும். அப்படி தெரிஞ்ச உடனே அந்த பேரான்மாட்ட கேட்பாங்க. நான் சீக்கிரமா நான் இந்த 4வது தளத்திலேருந்து 6, 7 தளம் போகணும். அதுக்காக நான் திரும்ப பூமியில நான் பிறப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பேரான்மை என்ன சொல்லுவாங்க, நீ பிறக்கிறது ரைட்டுப்பா. ஆனா திரும்பவும் தப்பு பண்ணேன்னா இன்னும் மோசமா கீழ போயிடுவ. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல நான் பிறக்கிறேன் அப்படின்னா, ஓகே அவ்வளோதான். சேங்ஷன் ஆயிடும். என்னன்னா உங்களுடைய சுதந்திரத்துல யாருமே தலையிட மாட்டாங்க. நீங்க பிறக்கிறேன்னு முடிவெடுத்தது நம்ம தான். சரி என்னவா பிறக்க போற? ஆணா பிறக்க போறதா? பெண்ணா பிறக்க போறதா? அதுவும் உன்னுடைய அந்த ஆன்மாவுடைய கையில தான் இருக்குது. ஒரு ஆன்மா தான் தன்னுடைய முன்னேற்றத்துக்காக அது ஆணா எடுக்கிறதா, பெண்ணா போய் பிறக்கிறதா அப்படிங்கிற முடிவையும் அந்த ஆன்மா தான் முடிவு செய்யும். இங்க நம்ம புலம்பிட்டு இருக்கோம்ல, என்னை கடவுள் பெண்ணா படைச்சுட்டானே. கடவுள்லாம் படைக்கல. நீங்களா விரும்பி பெண்ணா வேணும்னு வந்திருக்கிறீங்க. நீங்களா விரும்பி ஆணா வேணும்னு வந்திருக்கிறீங்க. வந்ததுக்கு பிறகு நான் இப்படி ஆயிட்டேனே, இப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, அது எல்லாமே டிசைட் பண்ணது யாரு அப்படின்னா, ஆன்மா தான். ஆன்மாங்கிறது யாரு? நம்ம தான் தெரியும்ல. இந்த ஆன்மா தான் அங்க டிசைட் பண்ணுச்சு. எனக்கு இந்த பிறப்பு வேணும். இந்த மாதிரியான அப்பா, அம்மா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேர்ந்தெடுத்தது. அப்ப இந்த இடம் தான் வேணும், இந்த ஊர் தான் வேணும். இதெல்லாம் நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். ரைட். அப்ப உடனே நீங்க கேட்கலாம். இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டா நம்ம ஏன் இப்படியெல்லாம் இதெல்லாம் பயிற்சி பண்ணணும்? நீங்க வளரணும்ல, நீங்க மாறணும்ல, நல்ல விஷயத்த நோக்கி போகணும்ல. அப்போ இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கை பயணத்த சரி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த பிறவிகள், மீண்டும் மீண்டும் எடுக்கிற பிறவிகள இல்லாம பண்ணிக்க முடியும். மறதி. அவங்களுக்கு என்னன்னா, அங்க எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனா, மனிதனாகவோ, இல்ல வேற ஒரு உயிரியாகவோ மனிதனா பிறந்தா மட்டும்,
அவங்களுக்கு என்ன உண்டுன்னா மறதி உண்டு. அதாவது நீங்க என்னவா இருந்தீங்கங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு மறந்து போயிடும். இங்க வந்து பிறந்து அந்த குழந்தை பேசுற வரைக்கும். ஒரு குழந்தை ஆன்மாவா ஆன்மா வந்து இங்க பிறந்து ஒரு மனிதனா பிறந்து, அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜ்னா தானா பேசுற அளவு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஆன்ம உலகத்தோட தொடர்பு இருக்கும். ஆனா, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுனுச்சோ அது எல்லாத்தையும் மறந்துருவீங்க. அதுதான் விதியே. கடவுள் விதி அங்க இருக்கிற ஒரு முக்கியமான விதி. அங்க போனா எல்லாம் தெரியும். ஆனா, இங்க வந்தா நம்ம மறந்துருவோம். அப்படி ஒரு உலகம் இருக்க இல்லன்னே சொல்ல ஆரம்பிச்சுருவோம். அப்படிலாம் இல்லம்போம். நம்மளுடைய உண்மையான வீடு, ஆன்மாக்களுடைய உண்மையான வீடுங்கிறது அங்கதான். ஆன்ம உலகத்துல அற்புதமான இடம். எங்கேயுமே நம்மள கட்டுப்பாடு கிடையாது. ஆ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு தூரம் நீங்க இருக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கலாம். ரொம்ப சுதந்திரம் உண்டு. அப்படியே ரொம்ப ஆனந்தமா, மகிழ்ச்சியா எல்லா ஆன்மாக்களுமே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தான் வந்து இறைவனை அடைய வேண்டும்ங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் ஒவ்வொரு ஆன்மாக்களும் பல உயிர்களா இங்க வந்து பல உடல்களை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்ப அவங்க வர்றப்ப இந்த விதிகளோட தான் வர்றாங்க. என்ன அப்படின்னா மறதி உண்டு. சரிங்களா? மறதிங்கிற ஒரு விஷயம் உண்டு அவங்களுக்கு. அடுத்ததா தாய் தந்தையை மட்டும் தேர்வு பண்ண முடியும். அது சுதந்திரம். அவங்களுக்கான முழு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுது. எதை தேர்ந்தெடுக்கணுங்கிற முழு சுதந்திரம் கொடுக்கப்படுது. ஆனா அது மறதியும் கொடுக்கப்படுது. இந்த விதிகளோட தான் ஒருத்தங்க பிறக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வேற என்னவா பிறகுறாங்கன்னா, தற்சுதந்திரத்தோட பிறக்குறாங்க. தலைப்புகள் அவங்களுக்கு வந்து இப்ப நான் அங்க அங்க ஆன்மாவா இருந்திருக்கேன். ஓ எனக்கு வந்து தெரியுது. நான் போன பிறவில அகங்காரம். ஐயோப்பா! எவ்வளோ அகங்காரமா இருந்திருக்கிறேன். எனக்கு இந்த டாபிக்ல தான் நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறேன். எனக்கு தெரியுது. நீங்க உங்க குழந்தைங்கள வந்து எந்த இதுக்கு டியூஷன் அனுப்புவீங்க? நல்ல படிச்சுட்டு இருக்கிறான் ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் டியூஷன் அனுப்புவோமா? எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டியூஷன் அனுப்புவோமா? எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்கோ அதுக்கு தானே நம்ம டியூஷன் அனுப்புவோம். அதுக்கு தானே படிக்கிறதுக்கு கவனம் செலுத்துவோம். எது நல்லா இருக்கோ அத நம்ம விட்டுருவோம்ல. அதே மாரி தான். அந்த ஆன்மா எந்த டாபிக்ல நல்லா இருந்துச்சோ அது பிரச்சனை இல்ல. எது கம்மியா இருக்குது? ஓ! ரொம்ப அகங்காரம் பிடிச்சிருந்திருக்கிறேன். ரொம்ப பொறாம பிடிச்சிருந்திருக்கிறேன். ரொம்ப மோசமா இருந்திருக்கிறேன். இந்த மாரியெல்லாம் நடந்திருக்கிறேன். ஓ! அப்ப எனக்கு இந்த டாபிக் ரிலேட்டடா எனக்கு யார தேர்ந்தெடுக்கலாம்? கீழ அப்படியே பார்ப்பாய்ங்க. இந்த எந்த அப்பா, அம்மா வந்து சரியா இருப்பாங்க. அங்க ஏற்கனவே வளர்ந்துட்டு இருக்காங்களே, இந்த அப்பா, அம்மாவுடைய இடத்துல போனோம்னா, அவங்க வந்து அவங்களே ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் எப்படி பக்குவமா நடந்துக்கிறது அப்படிங்கிறத கத்துக்க முடியும். அப்ப அவங்க கிட்ட நான் போனேன்னா பொறுமைய கத்துக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க இருக்கிற ஏரியால போனோம்னா, இந்தந்த மாரியான மக்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்கலாம் இப்படிலாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட பொறந்தா நம்ம அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தானே. அவங்க மூலியமாலாம் எனக்கு இன்னல்கள் வரும். அது மூலியமாலாம் நான் வந்து அதை எப்படி எதிர்கொள்றேன்? என்னுடைய தன்மையை நான் எப்படி மாத்திக்க போறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரிப்பா, அந்த குடும்பத்திலே பிறந்துருவோம். அப்படிங்கிற முடிவ அந்த ஆன்மா எடுக்குது. இங்க வந்து நின்னுட்டு நம்ம அப்புறம் புலம்புறோம். இந்த முடிவு எடுத்தது யாரு? எனக்கு என்னுடைய டாபிக். இப்போ உங்களுக்கு எந்தெந்த மாரி பிரச்சனை வருதோ, அந்த டாபிக்ல நீங்க வீக்கான ஆளுன்னு அர்த்தம். உங்கள என் பொறுமைய சோதிக்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஏற்கனவே பொறுமையே இல்லன்னு அர்த்தம். நீங்க எல்லாரையும் பயங்கரமா அகங்காரத்தோட நடந்துக்கிறீங்க. உங்கள பார்த்து அகங்காரமா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்கன்னா, இந்த டாபிக்ல நீங்க ஏற்கனவே வீக்கா இருந்திருக்கிறீங்க. அதனால தான் அது ரிலேட்டடான சூழல் உங்ககிட்ட வருது. சரிங்களா? உங்களுக்கு நெறைய சங்கடங்கள், சோதனை, கஷ்டம் பயங்கரமா கஷ்டம் வந்துட்டே இருக்குதா? இந்த கஷ்டம் ஏன் வருது? பல கஷ்டங்கள தாங்கி நான் பொறுமையா அத மீண்டு அத கடந்து போறேனா அப்படிங்கிறது ஏற்கனவே இல்லாம இருந்திருக்கிறேன். அது இந்த வாட்டி வேணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்குள்ளேயே வந்திருக்கேன் நான். சரிங்களா? அப்ப அத அத நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அத நாம கடந்து போக வேண்டியிருக்கு. அந்த விஷயத்த நாம கடந்து போக வேண்டியிருக்கு. அப்ப அதுக்காக நம்ம இந்த தலைப்ப தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போ அந்த ஆன்மா ஒவ்வொரு ஆன்மாவும் தான் பிறக்கிறப்ப என்னென்ன தலைப்புகள் வேணும், எதுலெல்லாம் வீக்கா இருந்துச்சோ அதுக்காக டியூஷன் படிக்கிறதுக்கு தான் திரும்ப பூமிக்கு வந்திருக்கோம். புரியுதுங்களா? படிக்கிறது பள்ளிக்கூடம். இது வந்து பூமி வந்து நமக்கு பள்ளிக்கூடம். இங்க படிச்சு நம்ம நல்லா திரும்ப நம்ம வீட்டுக்கு போகும்போது நல்லா போகணும். நம்ம இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது எப்படி இருக்குதுன்னா, கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கனவுல நீங்க போறீங்க. உங்களுக்கு வீக்கான விஷயம்லாம் கனவுல தெரியுது. ரொம்ப சூப்பரா தெரியுது. அருமையான வீடெல்லாம் பக்காவா இருக்குது. கனவுல கார்லாம் உங்கள்ட்ட பென்ஸ் கார் இருக்கு, எல்லாம் இருக்குதுன்னா, கண்ணே முழிக்காமலே இருப்பீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் முழிச்சு தானே ஆகணும். முழிச்சோனே தெரியும் இது கனவு அப்படின்னு. ஐயோ! எல்லாமே போயிட்டேப்பா. என் கனவுல கார் இருந்துச்சு, பென்ஸ் கார் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே காணாம போயிட்டே அப்படின்னு நம்ம அழுதுட்டு உட்காந்துருக்க முடியுமா? கனவுல வந்து முழிச்ச உடனே அழுவ முடியுமா? ச்சே! போச்சு. இதான்ப்பா ரியல். இதான் என்கிட்ட இருக்கிறது. கனவுல இப்படியெல்லாம் இருந்தேன். ராஜா மாரி இருந்தேன்யா. இந்த நாட்டுக்கு முதலமைச்சரெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. ஆனா, என்ன உண்மையா இருக்கும்? முழிச்சோனே போயிடும். அதே மாரி தான். இப்ப நாம் பண்ணிட்டு இருக்கிறது கனவு தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கனவு கண்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மைன்னு ஆடிட்டு இருக்கோம். என்னைக்கு இது முடிஞ்சு போகுதோ, அப்பதான் அங்க போனா தெரியும். ஆஹா! இதுவும் பொய்யாய்யா? நான் இதுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிட்டு நின்னேனா? அப்படின்னு அப்ப தெரியும். திரும்பவும் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு தெரியும்.
புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்ல வீக்கா இருக்கிறீங்கன்னு மீண்டும் அந்த அந்த சப்ஜெக்ட்டுக்காக நீங்க தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீங்க. எக்ஸாம் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. பள்ளிக்கூடம் அது. ஸ்கூலுங்கிறது ஒரு பள்ளிக்கூடம். இங்க வந்திருக்கிறோம். இந்த தலைப்பெல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு. சரிங்க. அப்பன்னா இந்த தலைப்பெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம்ல. யார் யாரு என் வாழ்க்கையில வரப்போறாங்கன்னு எல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சுல்ல. அப்புறம் ஏன் நான் பாட்டுக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லலாமா? நான் பாட்டுக்கு பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி உங்களுக்கு என்ன குடுக்கப்பட்டது தெரியுமா? இந்தந்த டாபிக்லேருந்து நீங்க வரணும்னு வந்துட்டீங்க. இங்க வந்து இதெல்லாம் சுதந்திரம், முழு சுதந்திரம். உங்களுக்கான இந்த முழு சுதந்திர இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டீங்க. எந்த பாதைய தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்குது. 2 வழி இருக்குது. உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற ஆ ஏதோ ஒரு உணர்வுகள்னால ரொம்ப கம்மியா இருக்கிறீங்களா, அத வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறீங்க இல்லையா? 2 வழி இருக்கு. நல்ல வழி இருக்கு. அது பாசிட்டிவ் வே. இன்னொன்னு நெகட்டிவ் வே. நீங்க எந்த வழியில தேர்ந்தெடுக்க போறீங்க? பாசிட்டிவ தேர்ந்தெடுக்க போறீங்களா? நெகட்டிவ தேர்ந்தெடுக்க போறீங்களா? இது உங்க கையில இருக்கு. இது யாரும் குறுக்கிட மாட்டாங்க. ஆனா என்ன பாதைய தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அது ரிலேட்டடான சூழல்கள் உங்கள சுத்தி வர ஆரம்பிக்கும். அது ரிலேட்டடான விஷயங்கள நீங்க அனுபவிப்பீங்க. அது உங்கள நீங்க எத நினைச்சு இங்க வந்தீங்களோ, அது கொண்டு போகுமா? அப்படின்னா, பாசிட்டிவான வழிய தேர்ந்தெடுக்கிறப்ப நெறைய சவால்கள சந்திப்பீங்க. சரிங்களா? ஆனாலும் என்ன நல்ல விஷயமா இருக்கும் எல்லாமே. ஆனா நெகட்டிவான இது தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நெறைய கஷ்டங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். அது வழியா உங்களால வந்து அந்த உங்களுடைய முழுமைய பெற முடியாது. அந்த ஆன்மாவுடைய முதிர்ச்சி வந்து அடைய முடியாது. அதுல ஒரு இதுல சொல்லியிருக்காங்க, அந்த மாரி நெகட்டிவ் பொலாரிட்டீஸ் அதுல போய் ஒருத்தர் யார் வந்திருக்காருன்னா, அந்த செங்கிஸ் கான் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 95% அவங்க போனதுக்கு பிறகு தான் அவங்களால உணரவே முடியும். நம்ம வந்து இப்படிப்பட்ட வழிய பண்ணிட்டோமே அப்படின்னு உணர முடியும். இந்த பாசிட்டிவ தேர்ந்தெடுக்கிறவங்கலாம் ஒரு 50%லேருந்து 1% 51வது பெர்சன்டேஜ் வரும்பொழுதே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும். நாம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பொதுநலம் வர ஆரம்பிச்சுரும். நீங்க எப்ப பொதுநலம் 1% உங்ககிட்ட கூடுதோ, அப்பவே நீங்க என்ன பண்றீங்க? இந்த நிலையில ஒரு நல்ல முன்னேற்றத்த அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இங்க வந்து நமக்கான செயல்கள், நமக்கான விளைவுகள், நம்மளுடைய பலன்கள்லாம் எத பொறுத்து அமையுது அப்படின்னா, அதையெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. உங்களுடைய தாய், தந்தை இடம் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ரைட்டா? டாபிக் என்னன்னு குடுத்துட்டீங்க. அந்த டாபிக்கு தகுந்த மாதிரியான சூழல்கள் மக்கள் வருவாங்க. நீங்க தான் அத எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கங்கிறது உங்க கையில இருக்கு. நீங்க நல்ல விதமா ஹேண்டில் பண்ண போறீங்களா? இல்ல கெட்டதா? நல்லதா ஹேண்டில் பண்ணா உங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும். அப்ப முடிச்சுட்டு இந்த பயணம் முடிஞ்சு போகும்போது, உங்களுடைய நிலை அங்க நான் 5ல 5வது நிலையா இருக்குது. இப்ப போனோனே "டேய் எப்பா 6 புரமோட்டட் நீ 6வது நிலைக்கு ஓடு" அப்படின்னுடுவாய்ங்க. நீங்களே சொல்லிடுவீங்க. உங்கள்ட்ட தான் இருக்கும் எல்லா பதிவுமே. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் அந்த ரெக்கார்ட் இருக்கும். சரிங்களா? அப்ப நீ போடு அப்படின்னுவாங்க. நீங்க தப்பு தப்பா பண்ணியிருந்தீங்கன்னா, அங்க போய் நிக்கணும். நீ வந்து ஏற்கனவே 5வது நிலையில இருந்தியா? 5வது 4வது நிலையில இருந்தியா? இப்ப இவ்ளோ வேலை பண்ணியிருக்க. தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்கிற. போ. உனக்கு வந்து கீழ 4க்கு போ. 4டைய முதல் நிலைக்கு போ அப்படின்னு இறக்கி விட்டுருவாங்க. நெகட்டிவ் மார்க் வந்துரும் உங்களுக்கு. ஏற்கனவே இருந்த கிளாஸ விட ஃபெயில் போட்டு கீழ கொண்டாந்து வச்சுருவாங்க. அப்போ நீங்க எந்த பாதைய தேர்ந்தெடுக்க போறீங்க? சூழல்கள் இதெல்லாம் நீங்க தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. சரிங்களா? அப்ப மறுபிறவி அப்படின்னு ஏன் வருது அப்படின்னா, இந்த ஆன்மா முழுமை பெறுவதற்காக எப்ப வந்து முழுசா தான் வந்து அந்த இறைவனுடைய தன்மை, அன்புங்கிற அந்த நிலைக்கு வருதோ, கருணைங்கிற முழு தன்மைய அடையுதோ, அதுவரையும் அது மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி நீங்க இப்படிதான் இருக்க போறீங்களா? அதெல்லாம் முடியாதுய்யா. நான் இப்படிதான் வாழ்வேன். அப்படி வாழ்ந்துட்டு போ. எவ்வளவு நாளைக்கு வாழப் போற? இருக்கிற வரைக்கும். இந்த ஒரு ஆன்மாவுக்கு இத்தனை பிறவி இவ்ளோ தடவ இருக்கணும்னு இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆன்மா வந்து 90,000 பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்குமாம். தன்னுடைய முழுமை நிலை அடையறதுக்காக. கல்லா, மண்ணா, செடியா, மரமா, சின்ன உயிரினங்கள், புழு, பூச்சிகளாக, விலங்குகளாக, பறவைகளாக, இப்படி எல்லாம் பல பிறவிகளை எடுத்து மனிதனா வந்து அதிலேயும் பல பிறவிகள் எடுத்து இப்படிதான் அது முழுமை நிலையை அடைய வேண்டியிருக்குதாம். சரிங்களா? அப்போ அந்த முழுமை பெறுவதற்காக பல பிறவிகள் இருக்கு. நம்ம மனுஷனாவே திரும்ப திரும்ப பல பிறவி எடுக்கு. இதுக்கு பிறகு வேற இல்ல. அதனால அட்வான்ஸ்டு சொல்லலாம் கிடையாது. மனிதன் தான் லாஸ்ட். அப்ப திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டே தான் இருக்கணும். இதுல நீங்க முழுமை பெறலன்னா, மனிதனாவே தான் திரும்ப திரும்ப எடுத்துட்டே இருப்பீங்க. அப்போ இந்த சிக்கலுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க சரியா இந்த சப்ஜெக்ட்ட முடிக்கலன்னா, திரும்ப திரும்ப இங்கேயே வந்துகிட்டே தான் இருக்கணும். இதே சப்ஜெக்ட்டுக்காக திரும்ப திரும்ப வேற வேற இடத்துல வந்து பொழந்து இன்னும் மோசமாயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப ஆன்மாவுடைய முழுமைக்காக தான் அந்த மறுபிறவினே இருக்குது. இறையை அடைய வேண்டுங்கிறதுக்காக தான் அந்த மறுபிறவியே இருக்கு. சரிங்களா? மறுபிறவி இருக்கான்னா இருக்கு. அது நம்ம இப்ப என்ன பண்றோமோ இத பொறுத்து தான் அது இருக்கு. நம்ம ஒழுங்காயிட்டோம்னா வேண்டியதில்ல.
இல்லன்னா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். எது நம்ம கையில தான் இருக்கு அதுவுமே. சரிங்களா? உள பதிவேடு அப்டின்னா என்னன்னா, எப்படி ஆகாய பதிவேடுங்கிறது யுனிவர்ஸ்ல அங்க ஆகாயத்துல இருக்குதோ, அதே மாரி ஒவ்வொரு ஆன்மாவுடைய பதிவேடுங்கிறது அவங்களுடைய ஆன்மா கூடயே இருக்கிற ஆழ்மனதுல இருக்கு. அந்த ஆழ்மன தான் உள பதிவேடு. இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்களோ, ஒவ்வொரு செயல்களும் அதுல பதிவாயிட்டே இருக்கும். சித்ரகுப்தன் சொல்றது இவர் தான். இவர் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டே இருப்பார். எல்லாம் பதிவு பண்ணி இந்த ஆன்மா எப்ப இந்த உடலை விட்டு வெளியே போகுதோ அங்க உடனே டப்புன்னு விரிப்பார். இந்த பார் இதெல்லாம் நீ பண்ணியிருக்க. ஏற்கனவே இவ்வளவு பண்ணிவிட்ட. நீ வந்து இப்ப வந்து நீ 4வது தளத்துல 5வது நிலையிலேருந்து வந்தியா? இப்ப நீ அங்க போ முடியாது. நீ 4வது தளத்துல 1வது நிலைக்கு தான் போகலாம். உன்னுடைய நிலைகள், உன்னுடைய கர்மாலாம் இவ்வளவு இருக்குது. என்ன பண்றது? போய் ஆகும். ஓகே நான் போறேன். அங்க போயிடும். இந்த பாருப்பா இவ்வளவு நல்லது பண்ணிட்டப்பா. நீ 6வது நிலைக்கு போ. 6க்கு போயிடலாம். இது அங்க உங்க சுதந்திரம். நான் போமாட்டேன். சில ஆன்மாலாம் அடம் பிடிக்கும். இந்த 1வது இங்க எவ்வளவு மோசமான ஆள்கள் இங்க மோசமான ஆன்மாக்கள் நெறைய இருக்கிறாங்கல்ல. தீய சக்தி ஆன்மாக்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆ மோசமான ஆன்மாக்கள், அதி மோசமான ஆன்மாக்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இங்க அவங்களுக்கு நல்லா தெரியும். அங்க ரொம்ப மோசமா இருக்கணும். 1வது தளம், 2வது தளம்னா படு மோசமா இருக்கும். ரொம்ப இருளா இருக்கும். அங்க வெளிச்சமே இருக்காது. அந்த மாரியான ரொம்ப மோசமான இடமா இருக்குங்கிறதுனால, அவங்களுக்கு வந்து இங்கேயே கொஞ்சம் வசதியா இருக்கிற மாரி நெனச்சுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். அங்க போறப்ப என்னப்பா இவ்வளோ மோசமா நடந்துட்ட? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ 1வது தளம் தான் போய் ஆகணும் அப்படின்னா, நான் போ முடியாது. அப்படின்ற முடிவ அந்த ஆன்மா எடுக்கலாம். ஆனா எடுத்தா என்ன ஆகும்னா, அது அந்த ஆன்மாவா உள்ள அது அந்த தளத்துக்குள்ள போனா தான் அது ஆன்மா. இல்லைன்னா அது வெறும் என்னது? அரூபமா சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். அது இன்னும் மோசமான தன்மைய அதுக்கு குடுத்துருமாம். இன்னும் மோசமா கீழ போறக்கூடிய தன்மைய குடுக்குமாம். அதனால நம்ம சரியான முடிவுகள எடுத்து, சரியான தேர்வ எடுத்து போகக்கூடிய நல்ல ஆன்மாவா, ஒரு முன்னேற்றம் அடைந்த ஆன்மாவா நம்ம மாறிக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த உளப்பதிவேடுங்கிறதுல நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும். ஸோ, அப்போ ஒரு ஆன்மா அப்படின்றது ஆன்ம உலகத்துல ஆரம்பிச்சு அதனுடைய பயணம் எதற்காகலாம் அது முடிவெடுக்குது, எப்படிலாம் பண்ணுது அப்படின்னா, இந்த காரணங்களுக்காக தான் இறைவனை அடையணும். அந்த மூலத்த அடையணும். அங்க இருந்தா பண்ண முடியாது. ஓகே. அதுக்காக ஒவ்வொரு கோள்களுக்கு எல்லா கோள்களையும் நம்ம பூமியில மட்டும் தான் நம்ம இருக்கிறோம்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் வேற வேற பிளானெட்ல வேற வேற தன்மையில அந்த ஆன்மாக்கள் இருந்துட்டு தான் இருக்குது. நமக்கு அது தெரியாது. நெறைய அதுக்கான ப்ரூஃப் இருக்கு நெறைய. லெமூரியா கண்டம் அழிஞ்சதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் வீனஸ்ல இருந்த ஆன்மாக்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இருந்துச்சு. அதனால ரொம்ப அட்வான்ஸ்டு சோலா இருந்தாங்களாமா. அது மாரி ஆர்டிக் அந்த அண்டார்டிக் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த ஒரு நாகரிகம் அதுவும் அழிஞ்சுச்சு. எதனால அழிஞ்சுதுன்னா, சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா போக போக அழிவு அதிகமாகும். எப்ப வந்து இயற்கையை தாண்டி போகுதோ, அன்னைக்கு அந்த அழிவு நிச்சயமாயிடும். ஸோ, அது தானாவே அந்த விஷயத்த அந்த இது வந்து யுனிவர்ஸ் குடுத்துரும். சரிங்களா? அப்ப அந்த மாரி நடந்தப்ப, அதெல்லாம் அழிஞ்சு போணுச்சு. அவங்களும் அவ்ளோ அட்வான்ஸ்டா இருந்தாங்க. அப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற கோள்கள்லேருந்து இருந்தக்கூடிய ஆன்மாக்கள் அவங்கள வழி நடத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த மாரி தான் என்ன அப்டின்னா, நம்மளையும் எங்க வேணா இருந்திருக்கலாம். சரிங்களா? இந்த இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியினுடைய ஆயுள் காலம் முடிய போகுது. கிட்டத்தட்ட அது வந்து 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து இருக்கு. அதாவது இந்த பூமி அடுத்த டென்சிட்டிவ் நம்ம அது இருக்க போகுது. நமக்கான இது முடியுது. சரிங்களா? நம்ம எல்லாம் 3டி இதுல இருக்கிறோம். சரிங்களா? அடுத்த 4டி டைமென்ஷன். அந்த இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தான் இனிமே அது இங்க இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்குது. நாமோ எங்கிருந்து வந்திருக்கிறோம்? ஆன்ம உலகத்திலேருந்து வந்த ஒரு ஆன்மாக்கள் எதுக்காக வந்திருக்கோம்? இங்க நாம வீக்கா போன சப்ஜெக்ட்ட பாஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். அப்போ நமக்கு இவ்வளவு சங்கடம் வருதுன்னா, இதுல எல்லாம் நம்ம வீக்கு. உங்கள பாஸ் பண்றதுக்காக தான் இந்த விஷயம் நடக்குது. அது சரியா புரிஞ்சுகிட்டு, சரியான முறையில அத ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்ல ஒரு இதா அமையும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நிகழ்வ நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன்.